அன்பு நண்பர்களே, நாம் இந்த பதிவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து வரும் 15 நாட்கள் மீனம் ராசிக்கு எவ்வாறு இருக்க போகுது, உங்களது கிரகநிலை மாற்றங்கள் என்னென்னலாம் நிகழப்போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த பதிவில் பார்க்கலாங்க. கிரகநிலை மாற்றங்களை தொடர்ந்து பலன்களையும் பார்க்கலாம். வியாபாரம், தொழில் மற்றும் குழந்தை பாக்கியம், திருமணம் வரம் வேண்டி காத்திருப்பவர்களுக்கு எவ்வாறு இந்த புரட்டாசி மாதம் இருக்க போகுது, இந்த அடுத்த 15 நாட்கள் என்னென்னலாம் உங்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் நடக்கப் போகுது அப்படிங்கிறதும் பார்க்கலாம். அதிர்ஷ்ட நாட்கள் மற்றும் சந்திராஷ்டம நாட்கள் பற்றியும் இந்த பதிவில் தொடர்ந்து பார்க்கலாங்க. மேலும் இது போன்ற தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அதுவும் இல்லைங்க, அம்மன் வழிபாடு நீங்கள் செய்து வந்தால் உங்கள் மீனம் ராசிக்கு சிறந்ததாக சொல்லலாங்க. அது மட்டுமல்ல, முன்னோர் வழிபாட்டால் சங்கடம் விலகும் அப்படிங்கிறதும் உண்மைங்க. நீங்கள் இந்த தகவலை மேலும் தெரிஞ்சுக்கணும், உங்களது சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொண்டு நீங்கள் பலன் பெறலாங்க. அதுவே உங்களுக்கு சிறப்பானதாக அமையும், சிறந்த பலனையும் கொடுக்குங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா, புரட்டாதி 4ஆம் பாதத்தில் மீனராசி அன்பர்களுக்கு அவர்களுடைய நட்சத்திரக்காரர்களுக்கும் எவ்வாறு இருக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாங்க. தெளிந்த ஞானமும் வாழ்வில் குறித்த புரிதலும் கொண்ட உங்களுக்கு பிறக்கும் அடுத்த 15 நாட்கள்னு கேட்டிங்கன்னா கவனமாக செயல்பட வேண்டிய நாட்களாக இருக்குதுங்க. அதனால் நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளிலும் நீங்கள் சிறந்த கவனத்துடன் செயல்பட்டாலே சிறப்பானதாக அமையும் அப்படிங்கிறதையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து, உங்கள் ராசிநாதன் நன்மைகளை உண்டாக்கக்கூடியவராக இருப்பதனால் நீங்கள் சிறந்தவர் அப்படின்னு சொல்லலாங்க. நண்பர்களால் ஆதாயம் நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது. ஏதாவது பிஸ்னஸ் ஐடியாஸ் மற்றும் ஷேர் பண்ண நினச்சிங்கன்னா நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். அவங்க உங்களுக்கு தகுந்த உதவிகளை கண்டிப்பாக செய்வாங்க. அதற்குண்டான அனுகூலமான நாட்களும் இனி வரும் நாட்கள் உங்களுக்கு இருக்குதுங்க. அடுத்தது, கூட்டு தொழில் இருந்த பிரச்சனை முடிவுக்கு வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கூட்டு தொழில் இருந்த பிரச்சனை உங்களுக்கு முடிவு வரும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து, திருமண வயதினருக்கு வரம் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வரம் உங்களை தேடி வருங்க. நீங்கள் காத்துட்ருங்க. கண்டிப்பாக எந்த ஒரு நிலையிலும் உங்களுக்கு வரம் வரக்கூடிய நிலையாக இருக்கிறதுனால நீங்கள் செயல்பாட்டை செய்யுங்க. திருமணம் வர வேண்டி ஏதாவது முன்னேற்பாடுகள் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஈடுபடலாங்க. அது உங்களுக்கு சிறப்பானதாக அமையுதுங்க. புது வீடு கட்டும் முயற்சி ஏதாவது உங்களுக்கு இருந்ததுன்னா கட்ட முயற்சி உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. அதற்குண்டான பலனும் அருமையாக இருக்குது. இழுபறியாக இருந்த வேலைகள் எல்லாம் செய்து முடிப்போமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த புரட்டாதி 4ஆம் பாதத்தில் நட்சத்திரக்காரர்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுனால இந்த காரியமும் நன்றாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். வாங்க குடும்பத்துக்குள்ளே போகலாம். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் தம்பதிக்குள் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகுங்க. சிறு சிறு சண்டைகள் இருந்தால் கண்டிப்பாக அது விலகி சிறப்பானதாக வாழ்க்கை நீங்கள் பெறவும் இனி வரும் நாட்கள் இருக்குதுங்க. ஜென்ம ராசிக்குள் ராகு சஞ்சரித்து வருவதனால் உங்களுக்கு சில பல ஆசைகள் அதிகரிக்கும். வீடு கட்டலாமா, நிலம் வாங்கலாமா, இது போன்ற ஆசைகள் அதிகரித்த வண்ணம் இருக்குங்க. இருந்தாலும் அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நீங்கள் நினைத்தபடி காரியங்கள் நிறைவேறும். அறிமுகம் இல்லாதவர்களை நம்பி நீங்கள் ஏதாவது வேலைகளை ஈடுபாடு கொடுக்காதீங்க. அது உங்கள் கஷ்டத்தை இன்னும் மேம்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். சட்ட ரீதியான சிக்கல்களை சந்திக்கும் நிலைமை கூட வர இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமுடன் செயல்படுவது நல்லதுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, திடீர் அதிர்ஷ்டமும் எதிர்பாராத வரவும் மாணவர்கள் படிப்பில் இருக்குது. மாணவர்கள் பொறுத்த வரைக்கும் புரட்டாதி 4ஆம் பாதத்தில் உள்ளவர்களுக்கு சிறப்பாகவே அமைய பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. பரிகாரத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்ன பரிகாரம் செஞ்சால் உங்களுக்கு நிம்மதியை கொடுக்கும், வாழ்வில் கஷ்டங்கள் நீக்கி சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தட்சிணாமூர்த்தியை வழிபட வாழ்வில் வளம் உண்டாகும் அப்படின்னு சொல்லலாங்க. நீங்கள் வாரந்தோறும் தட்சிணாமூர்த்தி புகைப்படமோ அல்லது படம் வீட்டில் வைத்து பூஜை பரிகாரங்கள் செய்து வழிபட்டு வந்தால் சிறந்த முறையில் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அடுத்து வாங்க, உத்திராடாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எவ்வாறு இனி வரும் 15 நாட்கள் இருக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நினைத்த நேரத்தில் செய்து முடிக்கும் வல்லமை கொண்டவர்கள் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த உத்திராடாதி நட்சத்திரக்காரர்கள் அப்படின்னு சொல்லலாங்க. இது உண்மை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் உண்மைங்க இல்லைங்க அப்படிங்கிற பதிவை கண்டிப்பாக நீங்கள் போட்டிங்கன்னா
அப்படின்னா தான் அடுத்த பதிவில் உங்களுக்கு ஏற்றாற்போல் நான் பலன்களை சொல்ல முடியுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிறக்கும் அடுத்த 15 நாட்கள் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நாட்கள் அப்படின்னு சொல்லலாங்க. கேந்திர ஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா, ராகு, செவ்வாய், சூரியன், கேது சஞ்சரிக்கும் நிலையில் இருப்பதால் சிலருக்கு பார்த்தீங்கன்னா, திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாங்க. குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக நீங்கி நன்மையை உண்டாக்கும் நாட்களும் இனி வரும் நாட்கள் உங்களுக்கு இருக்குது. மணமாலை சூட வைக்கும் நாட்களும் இனி வரும் நாட்கள் உங்களுக்கு அமையப்போகுது அப்படின்னு சொல்லலாம். குழந்தை வர வேண்டி இருப்பவர்களுக்கு சிறந்த நாட்களாகவும் இனி வரும் நாட்கள் அமையுங்க. வாங்க அடுத்தது வியாபாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். கூட்டு தொழிலில் லாபத்தில் செல்லும் அப்படின்னு சொல்லலாங்க. பெரியோரின் உதவி உங்களுக்கு தக்க சமயத்தில் அடையும். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக பிரச்சனைகள் விளங்கி எதிர்பாராத இடமாற்றம் பதவி உங்களுக்கு கிடைக்குங்க. புதன் பகவான் அருளால் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும் நிலைமையும் இருக்குது. புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் நிலைமையும் இருக்கிறதுனால நீங்கள் ஏதாவது முயற்சி செய்யணும், வேலையில் புதுசாக கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் செயல்படலாங்க. அதுவே உங்களுக்கு சிறந்ததாக அமையக்கூடும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் மாணவர்களுக்கு படிப்படியில் அக்கறை அதிகரிக்குங்க. படிப்பில் பார்த்திங்கன்னா மாணவர் சிறந்து காணப்படுவாங்க அப்படின்னு சொல்லலாம். ராகு சஞ்சரிப்பதால் ஒவ்வொரு முயற்சியிலும் கவனமாக இருப்பது மிகவும் நல்லதுங்க. அதனால் நீங்கள் சிறந்த முறையில் வழிபாடு செய்து நன்மையை பெற முடியும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து ஜென்ம ராசிக்குள் ராகு சஞ்சரிப்பதால் ஒவ்வொரு முயற்சியிலும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா நீங்கள் கவனம் ஈற்று இருப்பதனால் சில முயற்சிகள் வீணாக போய்விடலாம். நீங்கள் சிறந்ததாக இருக்க கொஞ்சம் கவனமாக செயல்படுவது மிகவும் நல்லதுங்க. அதனால் உங்களால் என்ன முடியுமோ அதை மட்டும் செய்வது மிகச்சிறந்தது அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு உண்டான சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது முடிவுக்கு வந்துவிட்டது. அதிர்ஷ்டம் நாட்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 17, 21, 26, 30 இந்த நாட்களில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் நாட்களாக இருப்பதால் நீங்கள் கவனத்துடன் செயல்பட்டு மிகச்சிறந்த எதிர்பார்ப்புகளும் பலன்களையும் பெறலாங்க. உத்திராடாதி நட்சத்திரக்காரனுக்கு பரிகாரம் எவ்வாறு இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முன்னோர் வழிபாட்டால் சங்கடங்கள் நீங்கி நன்மை உண்டாக்கும் நாட்களும் இனி வரும் நாட்கள் உங்களுக்கு அமைய போகுது. வாங்க அடுத்து ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு எவ்வாறு இருக்க போகுது பலன்கள் அப்படின்னு தொடர்ந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு எவ்வாறு இருக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா சோதனைகள் எல்லாம் சாதனைகளாக மாற்றும் உங்களுக்கு இனி பிறக்க போகும் 15 நாட்களும் சிறப்பான நாட்களாக இருக்க போகுதுங்க. உழைப்பினால் உங்களுக்கு வெற்றி எப்பொழுதுமே சேரும். அது மட்டுமல்ல உங்கள் நட்சத்திரநாதன் ஜாதகமாக உங்களுக்கு சஞ்சரிப்பதால் திட்டமிட்டிருந்த வேலைகள் திட்டப்படி நடத்தி நீங்கள் கண்டிப்பாக முடிச்சு காட்டுவீங்க. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கைகூடி வரும் அப்படின்னு சொல்லலாங்க. புதிய இடம் ஏதாவது வாங்க வேண்டும் அப்படி என்று நினைத்தீங்கன்னா கண்டிப்பாக முயற்சி செய்து வெற்றி அடையுங்கள். வங்கியில் கேட்ட பணம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். உடல்நிலை சீராக அமையக்கூடும் அப்படின்னு சொல்லலாம். சாதுரியமாக செயல்பட்டு நினைத்ததை சாதிக்கக்கூடிய நிலை இக்காலத்தில் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறதுனால குரு பகவானின் பார்வை உங்களுக்கு சிறப்பானதாக அமையுதுங்க. அதனால் நீங்கள் சிறப்பெற்று வாழ முடியும். ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். கையில் எடுக்கும் வேலையில் வருமானம் அதிகரித்து காணப்படும் அப்படின்னு சொல்லலாங்க. தொழிலை பொறுத்த வரைக்கும் வியாபாரம் முன்னேற்றத்தை நோக்கி செல்லக்கூடிய நாட்கள் இனி வரும் நாட்கள் உங்களுக்கு அமைய போதுங்க. அதனால் நீங்கள் தொழிலை பொறுத்த வரைக்கும் சிறந்ததாக செயல்படுங்க. சிலர் புதிய வாகனம் வாங்குவீங்க. தாய்வழி உறவுகளால் ஆதாயம் அதிகரிக்கும்னு சொல்லலாம். அரசியல்வாதி போல் செல்வாக்குகள் உயரும். திருமண வயதினருக்கு தகுதியான வரன் கிடைக்கும் வாய்ப்பும் இருக்குது. நினைத்ததை நிறைவேற்றி கொள்கின்ற அளவிற்கு சூழ்நிலைகள் சாதகமாக அமையக்கூடும் அப்படின்னு சொல்லலாம். மாணவர்களுக்கு படிப்பில் இருந்த தடை கண்டிப்பாக விலகி சிறந்த முறையில் நீங்கள் படிப்பதற்கு ஏதுவாக அடுத்த 15 நாட்கள் உங்களுக்கு அமைந்திருக்குங்க. அதனால் நீங்கள் கவனத்துடன் செயல்பட்டாலே போதும். மாணவர்கள் நிலைமை மேலோங்கி காணப்படுங்க. உங்களுக்கு பரிகாரம் என்னென்ன
என்ன? ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெருமாளை வழிபட வினைகள் தீரும் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாக இருக்க போது நீங்கள் போய் பெருமானை வழிபட்டு வருங்கள். உங்களுக்கு சிறப்பானதாக அமையும். மகிழ்ச்சிகள் அதிகரித்து காணப்படும் நாட்களும் இனி வரும் நாட்கள் உங்களுக்கு அமையுதுங்க. நம்ம இது போன்ற பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனுக்குடனான தகவலை தெரிஞ்சுக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.